தொலைக்காட்சி மற்றும் அருண்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பிரைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேண்டுமா? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் என்று கேளுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு சிறப்புகள் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், இந்த விடிகாலையில் எழுந்து பெண்கள்லாம் கோலமிடுறது வழக்கம். ஆனால் எழுந்திருக்கவே முடியல சார். இருந்தாலும் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். மார்கழி மாதம், மாதங்களில் நான் மார்கழின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதத்தை நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பொன்னான நாள். இந்த நாளில் காத்தால எழுந்திரிக்க முடியலைங்கிறது உண்மை. ஆனால் 4:30 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதிகாலையில் பஜனை போகிறவங்களை பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறோம். இதில் அறிவியலில் சொல்கிறாங்க ஓசோன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய ஆக்சிஜனை நீங்கள் காசு கொடுக்காமல் இலவசமாக கிடைக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான நேரம். இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு எப்போவுமே நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். அந்த பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடணும். காலையில் அதிகாலையில் வீட்டில் ஒரு 4:30 மணிக்கு நீங்கள் தீபம் போட்டுடணும். 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம். விஷயம் தெரிஞ்சவங்க 3:30 மணிக்கே தீபம் போடுவாங்க. அது வேறு ஒரு காரணம். தீபம் போடுகிற போது அது வாழ்க்கை, அந்த ஒளிமயமான அந்த வாழ்க்கை முறையே வேறு. அட்லீஸ்ட் பிரம்ம முகூர்த்தத்தையாக பயன்படுத்தணும். 4:30 to 6 அந்த நேரத்தில் தீபம் போட்டு நம்மளுடைய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிற போது வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வெற்றி பெறலாம். அதில் இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மற்ற ஒரு வேண்டுதல் சாமிகிட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த காரியமே நடக்க மாட்டேங்குது. என்னங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், எல்லாம் சொல்லத்தான் செய்கிறாங்க, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னா எதை செய்தாலும் காரியம் நடக்கலையே. எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியலை. இந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படியெல்லாம் பிரச்சனையை சொல்கிறீங்க பாருங்கள். அந்த மாதிரி எவ்வளவு வேண்டினாலும் வேண்டுதல் பலிக்கலைன்னா அதை பலிக்க வைக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம். இப்போ நடந்துருக்கு மார்கழி மாதம். அதனால் இந்த ஒரு மாதமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு முதல்ல வீட்டு வாசலில் 2 தீபம் ஏற்றணும். நம்முடைய வீட்டு வாசலில் 2 தீபம் ஏற்றிட்டு பிறகு நம்முடைய பூஜை அறைக்கு நம்முடைய விளக்கை ஏற்றணும். விளக்கு ஏற்றி அந்த பூஜை அறையில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்ளணும். எனக்கு இது வேணும், கடவுள்கிட்ட வாய்விட்டு கேளுங்க. வாய்விட்டு கேட்டால் கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதுவரை பலிக்காத வேண்டுதல்களை கூட பலிக்க வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. வேண்டுங்கள், கேட்டது கிடைக்கும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கல்யாணிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னையிலேருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், அதை பற்றி கேட்குறேன். சரிம்மா, பையனோட பேர் சொல்லுங்க. பேர் கார்த்திக்கு. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 18/10/2000. 18/10/2000. பிறந்த நேரமா? காலையில் 8:37. 8:37 AM. ராசி, நட்சத்திரம், லக்னம் ஒரு முறை சொல்லுங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி. லக்னம் துலா லக்னம். சரிம்மா, வேலைக்காக கேட்குறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்காரு? அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க. வேலை பார்த்து தேடி இருக்காங்க. இன்னும் எதுவும் அமையல. சரியா? அவருடைய வேலை அமையணும். நல்லதுமா. அவருடைய ஜாதகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்தது துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. சரிங்களா? இப்போ அவருக்கு அவர் ராசிப்படி மிதுன ராசியில் அவர் இருக்கிறார். அந்த மிதுன ராசியில் இருக்கும் போது ஜென்ம குரு இப்போ இருக்கு. ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல நல்ல வாய்ப்புகள் அவருக்கு தேடி வரும். சரிங்களா?
நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பட் எஜுகேஷனில் இன்னும் கொஞ்சம் அவர் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது. வேறு கோர்ஸ்களை அவர் எடுத்து படிக்கணும், வேலை வாய்ப்புக்குரிய கோர்ஸ்கள் அவர் எடுத்து படிக்கணும், அப்படின்னா தான் பெரிய முன்னேற்றம் வரும்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. ஜாதகத்தில் சனி வக்கரம், குரு வக்கரம், இப்படி 2 கிரகங்கள் வக்கரமாக இருக்குது. அப்படி வக்கரமாக இருக்குன்னா அதற்குரிய பரிகாரங்களை நம்ம செய்துக்கணும். அப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் அவ்வளவும் உங்களுக்கு விரிவாக சொல்ல முடியாது. அதனால் நேரடியாக எங்களுடைய அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முறை நேரடியாக சந்திங்க. இவர் ஜாதகத்தில் உள்ள இந்த வக்கர கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தருவதற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நான் வழிகாட்டுறமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என்னுடைய பேர் வந்து காளியம்மாள். எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. மகளோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பொண்ணோட பேர் வந்து கோமதி. டேட் ஆஃப் பர்த் வந்து 4/9/1990ங்க. 4/9/90. பிறந்த நேரமா? மதியானம் 12:01 PM-ங்க. 12:01 PM. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. கும்பராசி, சதய நட்சத்திரம், விருச்சிக லக்னங்க. பிறந்த ஊர் சேலம். சரிம்மா, சிறப்பு. என்ன கேள்வி கேக்குறீங்க மகளுக்காக? திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குங்க, அது எப்போ சரியாகும்? சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சார் வணக்கங்க. காவ்யாவா உங்க பேர் சொன்னீங்க? கோமதி. கோமதி. காளியம்மாள். என் பொண்ணு உங்க பேரு காளியம்மாள், உங்கள் மகள் பேரு கோமதி. அற்புதமான பேருமா கோமதி. இப்போ இவங்க ஜாதகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கம்மா. விருச்சிக லக்னத்தில் பிறந்து சிம்மத்தில் சுக்கிரன். இந்த அமைப்பு என்ன காட்டுதுன்னா, சில பிடிவாதங்கள் உங்கள் அன்பு மகள்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க இயற்கையான கூட உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, இயற்கையாகவே சில பிடிவாதங்கள் இருக்குது. இவங்க ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு என்பதே இந்த ஜாதகத்தில் இருக்குது. நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் ஜோதிடர்கிட்ட இதை பற்றி உங்கள் வாழ்க்கை எப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த பேர் வச்சுருக்கீங்க பாருங்கள், கோமதி. அவள் சங்கரன் கோயிலிலே குடியிருக்கிறாள் கோமதி அம்மன். அந்த அம்மன் கோயிலுக்கு போகணும். சங்கரன் கோயிலுக்கு போய் கோமதி அம்மனுக்கு புஷ்ப பாவாடை, பூ பாவாடைன்னு சொல்லுவாங்க, அந்த புஷ்ப பாவாடை என்னைக்கு அம்மனுக்கு சாத்துறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்களில் சென்று கோமதியை தரிசனம் செய்தால், அந்த கோமதி அம்மனை தரிசனம் செய்தால் தீராத பிரச்சனைகளும் தீரும். அதை தரிசனம் செய்து பாருங்கள். 3 மாதம், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு 3 மாதம் சென்று தரிசனம் செய்துவிட்டு அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியும் தொடர்ச்சியாக பிரச்சனை இருந்தால் உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகத்தோடு நேரடியாக எங்களிடம் ஜோதிட ஆலோசனைக்கு வாருங்கள். நல்ல வழி காட்டுகிறேன். வாழ்த்துக்கள். சார், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் சொன்னீங்க. இந்த மார்கழி மாதம் நம்ம கோலமிடுறோம் இல்லையா அதிகாலையில், இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். அந்த மார்கழி மாதம் மிகச்சிறந்த மாதம். இந்த மாதத்தை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. அதுவும் மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போடுவதுங்கிறது அதிகாலையில் கோலம் போடணும். ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும். அந்த கோலம் எப்படி இருக்கும்னா, வண்ணப்பொடிகளை பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். சாதாரணமாக போடக்கூடிய கோலங்களாக இல்லாமல் வண்ணப்பொடிகளை பயன்படுத்தணும். அந்த வண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அந்த வண்ணங்கள் வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் இறைவனுடைய கருணை கிடைப்பதனால் அந்த கோலத்தின் மீதும் கூட நீங்கள் இடக்கூடிய கோலம் இருக்குது பாருங்கள், அது உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கையுடைய துன்பங்கள், உங்கள் வாழ்க்கையுடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் அந்த வண்ணங்கள் வெளிப்படுத்தும் நீங்கள் போடக்கூடிய கோலத்தில். அப்போ இறைவனுடைய பேரருள் கிடைக்கும். கோலம் என்பது வெறும் கோலமாக நினைக்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் இந்த கோலத்தை எதுக்காக வச்சாங்கன்னா, இதையெல்லாம் எந்திர வடிவமாக கருதினார்கள். சாமிக்கு எந்திரம் பண்ணுறாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்திர வடிவமாக நினைத்தார்கள். அப்படி இந்த கோலம் போடுகிற போது அந்த குறிப்பிட்ட கோலம் ஒரு எந்திரமாக மாறிதான் உங்களுக்கு வேலை செய்கிறது. நல்ல அற்புதமான பலன்களை தருகிறது. வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். ஆகவே மார்கழி மாதம் இப்படி கோலம் போடணும். வண்ணப்பொடிகளால் கோலம் போடணும். சாணம் வைத்து அதில் பரங்கி பூ, பூசணிக்காய், பூசணி பூம்பாங்க, பரங்கி பூ வைக்கணும். அப்படி வைத்து வழிபட வேண்டும். இது கிராமங்களில் இன்னும் பழக்கம் இருக்குது. நகரங்களில் நிறைய மாறி போயிட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னும் பழைய மாதிரி நம்ம கோலம் போட்டு நடுவில் சாணம் வைத்து அதில் மீது இந்த பரங்கி பூவை வைத்து நாம் கோலம் போடுகிற போது அவருடைய அற்புதமான பலன்களை நீங்கள் சந்திக்கலாம். மார்கழி மாதம் அப்படி தினம்தோறும் அப்படி கோலம் போட்டு பாருங்கள். வண்ணப்பொடிகளை பயன்படுத்துங்கள். மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் குடும்பத்தார் எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். செய்து பாருங்கள். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பாண்டிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? பையனுக்கு சொல்லுங்க சார். மகனோட பேர் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள்.
கோகுல் கணபதி. ம் 24/3/2017. 24/3/2017. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலைல 8:25. 8:25 AM. ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லுங்க சார். திருவோணம் மகரம் மேஷராசி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. ம் லக்னம் மேஷம். மேஷம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். இல்ல அவனோட ஜாதகம் குடும்பத்துக்கு எப்படி இருக்குங்க? ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். நீங்கள் பொதுவாக கேள்வி கேட்காம குறிப்பிட்ட கேள்வி கேளுங்களேன். எங்கள் குடும்பத்துக்கே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்க. என்னை நேரடியாக சந்திச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம நீளமாக அதை பற்றி பேச முடியும். குறிப்பிட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க வரிசையில். ஆகவே இந்த பிரச்சனையை சொல்லி தீர்வு காண்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்னை நேரடியாக சந்தித்து உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை காட்டி அப்படி பொதுவான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? சுமதி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் சுமதி மேடம். நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். நானு யாருக்காக கேக்குறீங்கம்மா? என் மகனுக்காக கேக்குறேன் மேடம். நானு என் பையன் பேரு ஹரிபிரகாஷ். டேட் ஆஃப் பர்த்மா? டேட் ஆஃப் பர்த் 2002 மேடம். சரி. கடகராசி, புனர்பூசம். ஒரு நிமிஷமா, ஆண்டு சொல்லிட்டீங்க, பிறந்த தேதி மாதம் சொல்லுங்க. 7/8/2002 மேடம். 8ஆம் மாசம் பிறந்திருக்கிறார். 7ஆம் தேதி. 7ஆம் தேதி மேடம். சரி, பிறந்த நேரம் சொல்லுங்க. மத்தியானம் 12:50 மேடம். 12:50 PM. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. புனர்பூசம் கடகராசி மேடம். லக்னம் வந்து விருச்சக லக்னம். சரி, என்ன கேள்வியோ கேட்கலாமா? தம்பி வேலைக்காக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் மேடம். பிரைவேட்ல பார்க்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். அதான் ஐயாட்ட கேட்கலாம். அரசு வேலைக்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஹரியுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா, நல்ல அருமையான முறையில் இருக்கு அவருடைய ஜாதகம். அரசு வேலை பெறக்கூடிய அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு, சூரியன், செவ்வாய் சேர்வதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு யோகம்மா. அது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள், அரசியலிலே, மருத்துவத்துறையிலே, இப்படி பல துறைகளிலும் உயர்ந்து வெற்றி பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன், இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. உங்கள் அன்பு மகனை கொஞ்சம் தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்த சொல்லுங்கள். நான் நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டே வரேன், மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள்னு. பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து அவர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். வரக்கூடிய ஆண்டு அவர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைய போதுமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் வந்து காந்திமதி மேடம். என் பொண்ணு பேரு கோமதி. சரிம்மா, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 28/1/1983. 28/1/83 வெள்ளிக்கிழமை. பிறந்த நேரம் சொல்லுங்க. 9:05. காலையா இரவாமா? காலை. 9:05 AM. ராசி நட்சத்திரம் லக்னம்மா? பூச நட்சத்திரம் கடகராசி. லக்னம்? லக்னம் தெரியல. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சியில இருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, மகளுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க? அவங்க வீடு குஜராத்ல வீடு கட்டியிருக்காங்க மேம். அந்த வீட்டை வித்துட்டு திருச்சிக்கு வரணும். சரி, வீடு விக்குமா எப்படி என்னன்னு கேக்குறேன் மேம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களுக்கு வீடு விற்கக்கூடிய அமைப்பு இருக்குமா? கொஞ்சம் தாமதமாக வீடு விற்கும், வேற ஒண்ணுமே இல்லை. செவ்வாய் ராகுவும் ஒண்ணுக்கு ஒன்று திரியோண ஸ்தானங்கள்ல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மத்தியானம் 3 to 4 உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு அந்த துர்க்கையை வழிபட்டு கொண்டு வரணும். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகிற போது அந்த வீடு விற்று இவர்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றம் என்பது ஏற்படுமா. வாழ்த்துக்கள். செல்வத்தை அள்ளித்தரும் தீப வழிபாடு பற்றி சொல்லிங்க. ஏன்னா தீப வழிபாடு பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் செல்வம் எங்களுக்கு நிறைய வரணும், வர செல்வம் தங்கணும், அதுக்கான ஒரு தீப வழிபாடு சொல்லுங்கள். அற்புதமான வழிபாடு இருக்குமா. தீப வழிபாடுகள் என்று சொன்னாலே அற்புதமான வழிபாடு. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம். மார்கழி மாதம் வந்தாலே ஆண்டாளுடைய ஞாபகம் வரணும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும்னு ஆண்டாள் சொல்கிறாள். என்ன பாவம் வேணால் செய்திருங்க, அத்தனை பாவமும் விலகி போயிடும், வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வீட்டில் தீபம் போட்டு பாருங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள். இப்போ நீங்கள் ஒரு அருமையாக கேள்வி கேட்டீங்க. இந்த தீபம் ஏற்றணும் சார், காசு பணம் வரணும் சார், எங்களுக்கு அதுக்குள்ளே வழியை சொல்லுங்கள். தீபம் ஏற்றுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய தீபம், அதுக்கு என்ன வழிங்கிறீங்க? நல்ல வழிமுறைகள் இருக்குது.
அற்புதமான வழிமுறைகள் இருக்குது. நல்ல நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினாலே பணம் பெருகும். அப்படிப்பட்ட தீப வழிபாடு உண்டு. அதுக்கு என்ன செய்யணும்னா பண வசியக்கலைங்கிறாங்க. அதை எப்படி பணத்தை ஈர்ப்பது, பணம் நம்மளை நோக்கி வரணும்ல, அது ஆசைப்படணும்ல. நம்ம பணத்தின் மீது ஆசைப்படுகிறோம், பணத்துக்கு நம்ம மேலே ஆசை வரணுமே. அதுக்கு என்ன செய்வது? ஒரு காந்த சக்தி தேவைப்படுகிறது. அதற்காக உள்ள பரிகாரம் தான் இது. அதுக்கு என்ன செய்யணும்னா தீபம், ஜாதிக்காய் பொடி, ஜாதிக்காய் இருக்கு பாருங்க, அது பொடி பண்ணிக்கணும். ஜாதிக்காயை பொடி செய்து அதை ஒரு தட்டில் அப்படி ஜாதிக்காய் பொடியை போட்டு அதன் மீது உங்கள் வீட்டிலே விளக்கேற்றி வைங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்திலையும் சிறிது ஜாதிக்காய் பொடியை போட்டு வைங்க. இந்த ஜாதிக்காய் தீபம் அற்புதமான பலன்களை கொடுக்கிறது. நல்ல செல்வ வரவை கொண்டு வந்து தருகிறது. செய்து பாருங்கள். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஆமா. ஹலோ, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா? என்னோட பையனுக்காக கேக்குறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சென்னையில இருந்து மேடம். பையனோட பேரு? பையனோட பேரு மணிகண்டன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 21/8/95. 21/8/95. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஈவினிங் 7:10 மேடம். 7:10 PM. பதட்டம் இல்லாம பேசுங்க. இவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. அவனுடைய ராசி திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மேஷ லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? அதுதான் மேடம். இப்போ பையனுக்கு 30 தொடங்கிடுச்சு வயசு. வேலையும் கொஞ்சம் சரியில்லை. பொண்ணும் தடங்கலாயினே போகுது மேடம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. சரி அம்மா வணக்கம்மா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். பையனை பற்றி பெரிய அளவு கவலைப்படாதீங்க. அந்த உங்கள் பையன் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னாம்மா, நீங்கள் இரவு 7:10 சொல்கிறீங்க பிறந்த நேரம். 7:10 அந்த டைம் சொன்னீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய லக்கணம் மேஷ லக்கணமா இல்லையம்மா, லக்கணம் மாறி போயிருக்குமா. கும்ப லக்கணம் தாம்மா அந்த நேரத்தில் வர முடியும். சரிங்களா? அப்போ பிறந்த நேரத்தில் ஒரு தவறு இருக்காது. என்ன பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. இந்த பையனுக்கு திருமணம் அப்படிங்கிறது 2027ஆம் ஆண்டுல தாம்மா திருமணம் கைகூடி வரும்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. 32 வயதுக்கு பிறகு திருமணம் அப்படின்னு இருக்கு. அதற்கு காரணம் வேலை தான் பெரிய தடையாக இருக்குது. இவருக்கு திருமணம் இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம் இவருடைய வேலை தான். ஸோ இவருடைய வேலை போக ஒரு பார்ட் டைம் ஜாபும் இவர் பண்ணணும். இவருடைய வருமானத்தில் அவர்கள் சென்னையில் வாழ முடியாது என்று மணப்பெண் வீட்டில் நினைக்கிறாங்க. வரக்கூடிய ஜாதகத்தெல்லாம் அப்படியே நினைக்கிறாங்க. திருமணம் தட்டி போகிறது. ஆகவே இன்னும் தன்னை குவாலிஃபை பண்ணிக்கணும், சம்பளத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும். அப்படி இருந்தால்தான் இவருக்கு திருமண விஷயம் என்பது கைகூடி வரும். ஆகவே அது தகுந்த படிப்புகளையும் படிக்க சொல்லுங்கள். 2027ஆம் ஆண்டுடைய பிற்பாதியில் திருமணம் கைகூடி வர வாய்ப்புகள் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையன் கோசமா. பையனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையனோட பேரு விக்னேஷ் பாபு. 23/12/1996. 23/12/96. பிறந்த நேரம் சொல்லுங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1:05 போட்டுருக்கு. ஆனா திங்கக்கிழமை போற மாதிரி கணக்கு 1:05 AM வருமா? சரி, ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ரோகி நட்சத்திரம், ரிஷப ராசி, லக்னம் தெரியல மேடம் எனக்கு. சரி, திங்கக்கிழமை பிறந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா மேடம். சரி, என்ன கேள்வியோ கேட்கலாமா? அதான் கல்யாணம் ஆகல சொல்லிட்டோம். திருமணத்திற்காக கேட்குறீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் ரோகிணி நட்சத்திரம் தான், ரிஷபராசி தான், கன்னியா லக்னம். அதை தெரிஞ்சுக்கோங்க, கன்னியா லக்னம். சரிங்களா? இவர் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குமா. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிற போது ஒரு படபடப்பு, ஒரு அவசரம், எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம் வந்து நிற்கும். 5 மணிக்கு போகணும் வெளியேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா 5 மணிக்கு வீட்டில் உள்ளவங்க வெளியே கிளம்பிடணும். இல்லைன்னா அவருக்கு கோபம் வந்துடும், இந்த டயத்துக்கு நீங்கள் கிளம்பலையே பாரு. அந்த மாதிரி ஒரு அவசரம், ஒரு படபடப்பு தம்பியோட ஜாதகம் தெரியுது. கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். பேக் பெயின் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ஜாதகத்தில் காட்டுது, வயிறு பிரச்சனைகள் எல்லாம். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம், இவருக்கு ஒரு திருமண விஷயம் கூடி வரணும்னு கேட்குறாங்க இல்லையா? திருமண விஷயத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு நீங்கள் கால பைரவர் வழிபாடு செய்யணுமா. கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. இவர் பேரில் திருமணம் விரைவில் கூடி வருவதற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி மடைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. நம்ம சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? வீட்டுக்காரங்க கேட்குறோம். கணவரோட பேர் சொல்லுங்க. சங்கர். சரி, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்கம்மா. 31/5/58. 31/5/58. பிறந்த நேரம் தெரியுமா? காலையில் 11:30 மணிக்கு.
11:30 AM. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கடக லக்னம், ம் துலா ராசி, ம் விசாக நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? சொந்த வீட்டுல இவங்க இருக்கலாமா? பசங்களுக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, அதான் சொல்றாங்க சொந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு. சரிம்மா, பிள்ளைகளுக்கு திருமணம் கேட்குறீங்க, சொந்த வீட்டில் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆமாங்க. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து குரு வக்கரமாக இருக்காருமா, வேற ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு ஏன் திருமண தடைன்னா இவர் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய கிரகம் வக்கரமாக இருக்குது, அதனால வரக்கூடிய தடைகள் இது. அப்போ என்ன செய்யணும்? மகான்கள் வழிபாடு செய்யணும். மகான்கள் வழிபாடு செய்தால் விரைவில் அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். இதற்காக வீடு மாற்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை, அதுக்கு இதுக்கும் தொடர்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? மகான்களை வழிபடுங்கள் போதும், நல்ல பலன் கிடைக்கும். ராகவேந்திரர் வழிபாடு, இந்த வகையில் வந்து வியாழக்கிழமைகள் செய்யக்கூடிய ராகவேந்திரர் வழிபாடு நல்ல முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலத்தை உருவாக்கி தரும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சில பேருக்கு வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் நிறைய கால்குலேஷன்ஸ் போட வேண்டியது இருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா சார்? அதாவது ஒரு நிமிடத்தில் பதில் சொல்வது எல்லாத்துக்கும் முடியாது இல்லைமா. ஜோதிடம் என்பது அவங்க ஜாதகத்துடைய முழுமையான கணக்குகள் வேண்டியிருக்கு. அப்போ சில விஷயங்களில் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸும் உடனே சொல்லிட முடியுது. ஆனால் பல ஜாதகங்கள் விரிவாகத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அவங்களுக்கு பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுக்கணும்ல, அவங்களுக்கு என்ன தசா புத்தி காலம் அதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் நுட்பமான பல விஷயங்கள் இருக்குது. நேரடியாக சொல்ல ஒரு ஒளிபரப்பில் பேச முடியாத விஷயங்கள், தொலைக்காட்சியில் பேச முடியாத விஷயங்கள் இருக்கக்கூடிய நேயர்களை மட்டும்தான் நம்ம நேரடியாக வர சொல்கிறோம். நேராக வாங்க, இந்த பிரச்சனை இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் நேரடியாக வாங்கங்கிறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கிடணும். நேரடியாக அவங்க சந்திக்கிற போது அந்த ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளை முழுமையாக ஆராய்ந்து நம்ம பலன் சொல்ல முடியும். பல நேயர்கள் இப்படி பண்ணுறாங்க. அப்படி ஃபோனில் கேட்குறதுன்னு இல்லை, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து நேரடியாக எங்களை சந்திக்கிறார்கள். அப்போ பிரச்சனைகளை தீர்ந்து போகிறோம் சார், நல்லா இருக்குங்கிறாங்க. காலையில் ஒரு 9:30-10 மணி அளவில் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொண்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கணும். கேட்கும்போது அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. நிச்சயமாக. இன்றைய நேரலில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு, முறைப்படி கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.